அன்புக்குரியவர்களே, இந்நாளில் தங்களுடைய திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து சுபிக்கக்கூடிய அத்தனை பேரோடு இணைந்து நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். தங்களுடைய 50வது ஆண்டை கொண்டாடக்கூடிய டொமினிக் ராயல் சிறப்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதோடு தங்களுடைய திருமண வாழ்வில் வெள்ளி விழாவை இன்றைய நாளில் சிறப்பிக்கக்கூடிய அருண் மெர்லின் அவர்களுக்கு திருமண வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய குடும்பத்தாருக்காகவும் தம்பதிகளுக்காகவும் இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். மேலும் இந்த திருப்பலியானது கலாகுமார் நன்றி அதிகளாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். மற்றும் இந்த திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக டெய்சி பெத்லின், சாந்தகுமார், லூர்து மேரி என்கின்ற கஸ்தூரி, ஆந்தனி ஜெயக்குமார், P.S. Marian, Gladia, Mary, Roslyn, Anthony, S. Jagannathan, J. Regina, Mercy, Mitra, Santiago for his first death anniversary, forgotten souls of the praise Arkedas on his 30th day, Maria Susai, Lazar Amal, Divya Raj, Jaya, Ratnam, Fernando, Vimala, Maria Silvai, David Fernando, Maria Das, Simon Rodrigo ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நம்முடைய தாய் திரு அவையானது தூய ஆவியானவருடைய பெருவிழாவை சிறப்பிக்க நம்மை அழைக்கிறது. தூய ஆவியானவர் மிக மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறார். உலகத்தினுடைய பிறப்பாகட்டும், இயேசுடைய பிறப்பாகட்டும், தாய் திரு அவையின் பிறப்பாகட்டும், தூய ஆவியினுடைய ஏவுதல், தூய ஆவியுடைய உடனிருப்பு, தூய ஆவியினுடைய வழிநடத்தல் தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய சாரமும் சரத்தும் சத்தும் ஆகும். ஆகவே தூய ஆவியானுடைய பெருவிழாவுடைய நாளில் அவருடைய கனிகளையும் கொடைகளையும் நம்முடைய கிறிஸ்துவ திருமண குடும்ப வாழ்வில் நாம் பெற, துறவார வாழ்வில் பெற இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம், செபிப்போம். இத்திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களுக்காக, குற்ற குறைகளுக்காக மனமருந்து மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள மத அனைத்துலகம் திரு அவை நீர் புனிதப்படுத்துகின்ற உலகின் எத்துக்கிலும் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியாரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு மனத்தவராய் கூடியிருந்த பெந்தகோஸ்தே என்னும் நாளில் தூய ஆவியானவர் அவர்களை தம் ஆவியால் நிரப்பி திடப்படுத்தி சாட்சிய வாழ்வு வாழ நற்செய்தியின் தூதுவர்களாய் வாழ அழைப்பு விடுக்கின்றார். எனவே சாட்சிய வாழ்வு வாழ சாதாரண எளியவர்களின் வாயிலாக உலகெங்கும் நற்செய்தி பரவிட அழைப்பு விடுக்கும் இம்முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இயல் 2, இறை சொற்றொடர்கள் 1-11 முடிய. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழ் உள்ள அனைத்து நாடுகளிலும் இருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒளியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறு இருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர். பார்ப்பரும் மேதியரும் இலாமியரும் மெசபத்தோமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் யூதரும் யூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலேயே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி.
மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. உயிரே ஆண்டவரை தூற்றிடு, என் கடவுளாகிய ஆண்டவரை நீர் எத்துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரே உம் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை, உலகம் உம் படைப்புகளால் நிறைந்துள்ளது. ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டார், அவை மாண்டு மறுபடியும் பொழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன, மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். ஆண்டவரே, உம் ஆவியை அனுப்பி மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றே. இரண்டாம் வாசக முன்னுரை. புனித பவுல் உரோமையர் திரு அவைக்கு அன்றைய சூழலில் வாழ்ந்த மக்கள் தங்கள் ஆடம்பரங்கள் விருப்பம் போல் தங்கள் வாழ்வை வாழ்ந்த அவர்களின் மனநிலையை தகத்தெறிந்து நாம் வாழும் இவ்வுலக வாழ்வு சாவின் நிலையிலிருந்து ஆவிக்குரிய வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கின்றார். எனவே ஊனியல்பின் செயல்களை கலைந்து புனித வாழ்வு வாழ அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 8 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராய் இருக்கும் மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழுத செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால்
தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். கடவுளின் ஆவியை ஏக்கப்படுவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா, தந்தையே என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாயின் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். தொடர்பாடல். தூய ஆவியே எழுந்தருள்வீர், வானின்று உமது பேரொளியின் அருட்சுடர் என் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வல்லலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமது அருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனின் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 15 முதல் 16 மேலும் 23 முதல் 26 முடிய. இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருளுவார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய் ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவு ஊட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, குருமானவராக 7 ஆண்டுகள் திருஹிருதய குருத்துவ கல்லூரியில் படித்த பொழுது தினசரி பாடிய பாடல் ஓ பரிசுத்த ஆவியே என்ற பாடல். கார்டினல் மோர்சியா எழுதிய பாடல். இந்த பாடலை நாம் இப்பொழுது பாடலாம். இன்றைக்கு மறைவுரைக்கு முன்பாக ஒரு பாடல், மறைவுரைக்கு பின்பாக ஒரு பாடல். ரொம்ப அழகான வரிகள். ஓ என் ஆன்மாவின் ஆன்மாவே உம்மை ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிர செய்து வழிகாட்டும், வலிவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறி பணிவேன் என் இறைவா. உங்கள் திருவுளப்படி என்னை வழிநடத்தும். முழங்கால் படியிடுவோம். ரொம்ப நல்ல ஒரு பாடல். கரங்கள் எல்லாம் நீங்கள் குவித்து தூய் ஆவியானவருடைய அற்புதமான பெருவிழா நாளில் நாம் எல்லோரும் தூய் ஆவியானுடைய கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பப்பட ஓ பரிசுத்த ஆவியே என் ஆன்மாவின் ஆன்மாவே என்று அற்புதமாக இந்த பாடலை பாடற்குழுவோடு சேர்ந்து நாம் பாடுவோம். வாஞ்சையோடு, ஆசையோடு, ஆர்வத்தோடு தூய ஆவியானவர் இந்த வளாகம் முழுவதும், நம்முடைய ஆலயம் முழுவதும், நம்முடைய உச்சல் தலை முதல் உள்ள பாதம் வரை நாம் செய்கின்ற கடமைகள் எல்லாம், பொறுப்புகள் எல்லாம் ஒரு வலுவூட்டி கடவுள் தூய ஆவியான வழியாக பாடுவோம். ஆண்டவருடைய தூயாவின் துணையால் எங்களை ஒருமிச்சை நாள்தோறும் எங்களுக்கு வழிகளை காட்டு. என்ன நேர்ந்தாலும் எங்கள் திருமண குடும்ப துறவர வாழ்வில் ஆண்டவா உமக்கு நன்றியும் புகழும் மாட்சிமை என்னாலும் உமக்கு உரித்தாக என்று உதைத்து நாம் பாடுவோம்.
அப்படியே நாம் அமர்வோம். எவ்வளவு அழகான பாடல், எப்படியெல்லாம் எழுதி இருக்கிறார்கள். ஆன்மாவின் ஆன்மா தூய ஆவியானவர் தினசரி நமக்கு வலுவூட்டி நம்ம எல்லாம் தேற்றுபவர். என்ன நேர்ந்தாலும் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி நாள்தோறும் கடவுளுடைய திருவுளத்தின்படி வழிநடத்தும். எவ்வளவு அழகான ஜெபம். தினசரி இந்த பாடலை கூட நாம் ஜெபமாக அனுப்பலாம். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அனுப்பி விடுகின்றோம். ஆக நீங்கள் கூட தினசரி ஜெபிக்கலாம். தினசரி தூய ஆவியானவரிடத்தில் அந்த நாளை ஒப்பு கொடுத்து நாம் தொடங்கலாம். அன்புக்குரியவர்களே, இறையிலார் எல் மூடி என்கின்ற ஒரு இறையிலார் சொல்லுகிறார், தூய ஆவியின் துணையில்லாத கிறிஸ்துவ வாழ்வு. தூய ஆவியின் துணையில்லாத கிறிஸ்துவ வாழ்வு என்பது காதில்லாமல் கேட்பது போலவும் நுரையீரல் இருந்தும் சுவாசிக்க முயற்சி இல்லாமல், நுரையீரல் இல்லாமல் சுவாசிக்க முயற்சி செய்வது போல சமமாகும் என்கிறார். தூயாவி இல்லாத கிறிஸ்துவ வாழ்வு காதிருந்தும் கேட்காதது போலும், நுரையீரல் இருந்தும் சுவாசிக்க முயற்சி இல்லாமல் என்பது போல சமமாக. அப்படி என்றால் தூயாவினுடைய வாழ்வும் துணை நமக்கு அவசியம். தூய ஆவி இல்லை என்றால் கிறிஸ்துவம் இல்லை. தூய ஆவி இல்லை என்றால் கிறிஸ்துவர்கள் இல்லை. ஒரு பங்குக்கு ஒரு மறைமாவட்டத்துடைய ஆயர் கிராமப்புற பங்குகளுக்கு அவர் செல்வார். குறிப்பாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செல்வார். அந்த பங்குகளுக்கு சென்று உறுதி பூசுதல் வழங்குவார். உறுதி பூசுதல் அருட்சாணத்தை வழங்குவார். ஒரு கிராமப்புற பங்குக்கு ஆயர் செல்கிறார். அப்போ பிள்ளைங்கள்லாம் உறுதி பூசல் பெறுவதற்காக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது ஆயர் கேட்கிறார், தூய ஆவி எப்பொழுது வருவார்? கேள்வி இதுதான். தூய ஆவி எப்பொழுது வருவார்? அங்கே மாணவர்கள், தூய ஆவியானவர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வருவார் என்று பதில் சொல்கிறாங்க. அதாவது ஆயர் 5 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வில்லேஜ் பேரிஷ் போவார். அதனால் அப்படி அல்ல. தூய ஆவியானவர் எப்போதும் நம்ம கூட ஒவ்வொரு வினாடியும் இருந்து கொண்டு வருகை தந்து கொண்டு தான் இருக்கிறார். கிறிஸ்துவர் என்பவர் யார்? ஒரு கிறிஸ்துவர், நாமெல்லாம் கிறிஸ்துவர்களே. இன்னைக்கு ஞாயிறு திருப்பலி எவ்வளவு அழகாக தூயாவுடைய பெருவிழாவை நாம் கொண்டாட வந்திருக்கணும். கிறிஸ்துவர் என்பவர் யார்? ஒரு இறையிலார் அவ்வளவு அழகாக பதில் சொல்கிறார். ஒரு கிறிஸ்துவர் என்பவர் தூய ஆவியினுடைய நிரந்தர இயக்கத்தில் விசுவாசத்தில் வாழ்பவர். தூய ஆவியானவருடைய நிரந்தர இயக்கத்தில் விசுவாசத்தில் வாழ்பவர் தான் கிறிஸ்துவர். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய நிரந்தரமான இயக்கத்தில் விசுவாச வாழ்வில் வாழ்பவர்கள் தான் நீங்களும் நானும். ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்விலிருந்து சில செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். போலிஷ் பியானோஸ்ட், பயங்கர பிரபலமான பியானிஸ்ட் இக்னஸ் பதர்வஸ்கி என்கின்ற ஒரு பியானோ வாசிக்கக்கூடியவர். அவருடைய கச்சேரி நிகழ்ச்சி ஒரு இடத்தில் அரங்கேற்றம் நிகழ்த்த தயார் செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த கச்சேரிக்கு பல பேர் செல்கிறார்கள். அதில் ஒரு தாயும் ஒரு இசை மீது ஆர்வம் கொண்ட ஒரு பையன், 5 வயசு பையன் அவனும் சொல்ல. அது ஒரு ஆடிட்டோரியம். அங்கு இசை நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக இந்த அம்மாவும் பையனும் முன் வரிசையில் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அம்மா பக்கத்தில் இருக்கின்ற பேசிகிட்டு இருக்கிறாங்க, மெய் மறந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று ஸ்டேஜில் பெல் அடிக்கிறாங்க. மெல்லிய ஒலி. கச்சேரி தொடங்க போகிறது. லைட்ஸ் ஆன், பெல் ரேங். திடீர்னு பார்த்தா அந்த பெரிய புகழ்பெற்ற அந்த பியானோ வாசிக்கக்கூடிய இக்னஸ் பதர்வஸ்கி அவர் வாசிக்கிற பியானோவில் இந்த பையன் அங்கே போய் உட்காந்து வாசித்துட்டு இருக்கான். அவன் என்ன பாட்டு வாசிக்கணும்? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் என்ற அந்த பாட்டை அவன் வாசித்துட்டு இருக்கிறான். அப்போ தான் யாரா அது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் வாசிக்கிற இந்த அம்மா பார்த்தா தன்னுடைய பையன் ஒரே பதற்றம், ஒரே பயம். ஏன்னா அவ்வளோ பெரிய பியானோஸ்ட், அவர் பயங்கரமான இசை கலைஞர். அவர் இருக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய அந்த பியானோவில் இந்த பையன், தன்னுடைய பையன் வாசிக்க ஒரே பயம். அப்போது அந்த பிரபல இசை கலைஞர் ஸ்டேஜுக்கு வருகிறார். எல்லோரும் எழுந்து நின்று கரவலை எழுப்பி அவரை வரவேற்கிறாங்க. உடனே அந்த பையன் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் வாசித்த அந்த பையன் அப்படியே நிறுத்தி அப்படியே பார்க்குறான் அவரை. உடனே அந்த இக்னஸ் பதர்வஸ்கி அந்த பியானிஸ்ட்
கண்டினியூ பண்ணி வாசின்னு சொல்லி பையனை சொல்கிறார். பிறகு அவன் வாசிக்க ஆரம்பிக்க இவர்கிட்ட போயிட்டு கார்ட்ஸ் பிடிக்கிறார். கட்டளை அந்த கார்ட்ஸ் பிடிச்ச உடனே அந்த பையன் வாசிக்கிறதுக்கும் இவர் கார்ட்ஸ் பிடிக்கிறதுக்கும் அந்த ட்விங்கிள் லிட்டில்ஸ் அவ்வளோ அழகாக அந்த இசை வெளிவருகிறது. எல்லோரும் கைத்தட்டுறாங்க, அவங்க அம்மாவும் கைத்தட்டுறாங்க. ரொம்ப ஒரு அழகான நிகழ்வாக அது அமைகிறது. அன்புக்குரியவர்கள், இந்த நிகழ்வு அந்த பையன் அந்த கலைஞருடைய நிகழ்வு எப்படி இருக்குன்னா, எப்படி அந்த பிரபல இசைக்கலைஞர் வந்தவுடன் அந்த பையனுக்கு வலு சேர்ந்ததோ அதுபோல தூய ஆவியானவர் வந்தவுடன் சீடர்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய வலுவும் வலிமையும் வல்லமையும் சேர்ந்தது. ஆக தூய ஆவியனுடைய வருகைதான் சீடர்களுடைய வாழ்வில் புது வாழ்வு பிறந்தது, புதிய மனிதர்களாக பிறந்தார்கள், புது பிறப்பு பிறந்தது. அப்படிதான் இந்த நிகழ்வு அமைகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நம்முடைய விவிலியத்தில் நம்முடைய பைபிளில் பார்த்தோன்னா நடந்தேறிய அத்தனை நிகழ்வுகளும் மிக முக்கியமான நிகழ்வுகள் தான். Each and every episodes or a sequence is very important in the Bible. ஆனால் இந்த நடந்தேறிய அத்தனை நிகழ்வுகளிலும் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக எதை சொல்லலாம்? விவிலியத்தில் பல நிகழ்வுகள், 1000 நிகழ்வுகள் பழைய ஏற்பாட்டில், விவிலியத்தில், புதிய ஏற்பாட்டில் நடந்திருக்கிறது. அதில் முக்கியமான நிகழ்வுகள் எதுவென்று சொல்லாமல் ஒரு 4 பிறப்புகளை பற்றி சொல்லலாம். ஒன்று உலக பிறப்பு, the birth of the world, இல்லையா, உலக பிறப்பு. இரண்டாவது முக்கியமான நிகழ்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தின் பிறப்பு, the birth of the Israelite community. மூன்றாவது இயேசுவின் பிறப்பு, the birth of the Jesus. நான்காவது மிக முக்கியமானது the birth of the church, திரு அவையின் பிறப்பு. இந்த 4 பிறப்புகளுடைய காமன் ஃபேக்டர், காமன் யூனிஃபைங் ஃபேக்டர் எதுவென்றால் தூய ஆவிதான். இந்த 4 பிறப்புகளும் பிறக்க காரணமாக இருந்தது the Holy Spirit, the role of the Holy Spirit. ஆக தூய ஆவிதான் காரணமாக இருக்கிற 4 பிறப்புகளுக்கு மிக முக்கியமான காரண கர்த்தாவாக, அடித்தளமாக, ஆணித்தரமாக, அச்சாரமாக, பின்புலமாக, பின்னணியாக, மையமாக இருந்தது தூய ஆவியானவர் தான். உலகம் வெறுமையாக இருந்தது போது தூய ஆவியானவர் தண்ணீரின் மீது அசைவாடி கொண்டிருந்தார், which means the role of the Spirit was there in the beginning of the world creation. இல்லையா, படைப்பின் தொடக்கத்திலேயே தூய ஆவியானவர் நீர்த்திரளின் மீது அசைவாடினார். ஆக நீர்த்திரள் உலகம் பிறப்பதற்கு மிக முக்கியமான காரணம் தூய ஆவிதான். அதே போல இஸ்ராயல் மக்கள் சீனாய் உடன்படிக்கை, அங்கிருந்து தான் இஸ்ராயல் மக்களுடைய அந்த பிறப்பை உருவாகிறது. ஆக பேர் இறைச்சலாக அங்கே நெருப்பு வடிவில் வருகிறதாக, இறைச்சல், நெருப்பு, நாவுகள், காற்றுகள், இதெல்லாம் presence of the Holy Spirit. ஆகவே அந்த இஸ்ராயல் மக்களுடைய பிறப்பின் மத்தியிலே தூய ஆவியானவர் இருக்கிறார். நிச்சயமாக இயேசுவின் பிறப்பை குறித்து நமக்கு தூய ஆவியால் கண்ணி கருத்தாங்கினார். There was the role of the Spirit in the birth of the Jesus. அடுத்ததாக திரு அவையின் பிறப்பு, அதான் இன்றைக்கு, இல்லையா, இன்னைக்கு நம்முடைய திரு அவை, கத்தோலிக்க திரு அவையினுடைய இன்னைக்கு பிறந்த நாள் எல்லாம் நாம் கொண்டாடுவோம். உங்களுடைய பிறந்த நாள், என்னுடைய கொண்டாடுவோம். இன்றைக்கு the birth of the church 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக this is the day, on the day of the Pentecostal, இங்கேதான் திரு அவை பிறக்கிறது. The birth of the church begins from here. Again, the role of the Spirit plays a vital role, a pivotal role of the Spirit in the birth of the Jesus, இல்லையா, அல்ல church. இயேசுடைய பிறப்பிலும் தூயாவின் பிறப்பிலும் தூயாவுடைய வல்லமை இருக்கிறது. ஆக இப்படியாக எங்கே தூய ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கே புது பிறப்பு நிகழ்கிறது. எங்கே தூய ஆவியுடைய பிரசனம் இருக்கிறதோ அங்கே newness begins. Wherever the Holy Spirit is there, there comes the newness, new hope, new vigor, new wine, newness. புதிய ஆற்றல், புதிய சக்தி, புதிய ரசம், புதிய கோணங்கள், புதிய வடிவங்கள், புதிய பிறப்புகள், புதிய வாழ்வு, புதிய ஆசீர்வாதம் பெருக்கெடுத்துகிறது. ஆக தூய ஆவியானவர் தான் நாள்தோறும் நம்மை வழி நடத்துகிறார். தூய ஆவியானவர் தான் திரு அவையை வழி நடத்துகிறார். தூய ஆவியானவர் தான் கிறிஸ்துவத்தை வழி நடத்துகிறார். தூய ஆவியானவர் தான் கிறிஸ்துவர்களை வழி நடத்துகிறார். அந்த ஆவியானவர் தான் உங்களையும் என்னையும் வழி நடத்துவது. ஆக இந்த தூய ஆவியானவருடைய அற்புதமான இந்த நாளில், பெருவிழா நாளில், சில செய்திகள், என்னென்ன விதத்தில் ஆவியானவருடைய ஈடுபாடு, ஊடுருவல். நம்பர் 1, சீடர்களுக்கு திடமளித்தவர் தூய ஆவியானவர், இல்லையா. சீடர்கள் முடங்கி போய், நம்பிக்கையில் முடங்கி போய், எல்லாம் போயிடுச்சு, இயேசு ஆண்டவர் செத்து போய் விட்டார்
என்று முடங்கி போய் இருந்த சமயத்தில் தான் ஆண்டவர் சொன்ன வாக்கு இல்லையா, நான் செல்ல வேண்டும், நான் போனால்தான் உங்களுக்கு துணையாளரை அனுப்புவேன், தூயாவில் அனுப்புவேன் சொன்ன அந்த வாக்கு நிறைவேறுகிறது. ஆக முடங்கி போயிருந்த சீடர்களுடைய வாழ்வில் ஆவியானவருடைய வருகை மிகப்பெரிய புதிய ஆற்றலை கொடுக்கிறது. நம் வாழ்க்கையிலும் அதுதான். ஆக நாம் முடங்கி போகலாம், சோர்வாக குடும்ப வாழ்க்கை முடங்கி போகலாம், தனிப்பட்ட வாழ்க்கை கடன் தொல்லையால், பல்வேறு பிரச்சனைகளால், சிக்கல்களால், பிரிவுகளால், பிளவுகளால் இல்லையா, எத்தனையோ விதமான விதத்தில் நாம் முடங்கி போகலாம், சோர்ந்து போகலாம், சீக்கிரமாக சோர்வு அடையலாம். ஆனால் நம்முடைய சோர்வுக்கு மருந்தாக திடத்தை அளிப்பவர் தூய ஆவியானவர். அப்போஸ்தலர் வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தார். ஆக ஒரு அழகான செய்தி, திடத்தை கொடுப்பவர் தூய ஆவியானவர். ஒன்று. இரண்டாவது, உண்மையை வெளிப்படுத்துவர் தூய ஆவி இல்லையா, லீடிங் இன்டு தி ட்ரூத், உண்மையை வெளிப்படுத்துவர். ஒன்று யோவான் எழுதிய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வார்த்தை, தூய ஆவியே உண்மை. இயேசு சொல்வார் தன்னுடைய பிரியாவிடையின் பொழுது, அந்த கடைசி ராவணன் என்பவர் சொல்வார், தூய ஆவியானவர் உங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்துவார். ஆக தூய ஆவியானவர் நமக்கு உண்மையை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு என்ன பிரச்சனை? உண்மைக்கு எதிரான பல சிக்கல்கள், பொய்யான வாழ்க்கை, பொய்யான பேச்சுக்கள், போலித்தனமான உறவுகள், நிறைய குழப்பங்கள், குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள், தனிப்பட்ட வாழ்வில் குழப்பங்கள், முடிவெடுப்பதில் குழப்பங்கள், தேர்ந்து தெளிதலில் குழப்பங்கள், அன்றாட வாழ்க்கை பலவிதமான சிக்கல்கள், பிக்கல்கள், சறுக்கல்கள், சரிவுகள், குழப்பங்கள், இவற்றின் மத்தியில் அன்புக்குரியவர்களே, அழகாக தூய ஆவியானவர் உண்மையை வழிநடத்துகிறார். எது உண்மை, யார் உண்மை என்று சொல்லிக் கொடுப்பது தூய ஆவியானவர். When we pray to the Holy Spirit, he leads to the truth. ஆகையால தூய ஆவியானவர் உண்மையை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான பங்கை ஆற்றுகிறார். ஒன்று, திடத்தை கொடுக்கிறார். இரண்டு, உண்மையோடு வழி நடத்துகிறார். மூன்றாவது என்னவென்றால் தூய ஆவியானவர் வலுவூட்டுகிறார். The role of the Spirit gives a energy, strength. ஆகையால the power கடவுள் நமக்கு தூய ஆவியின் வழியாக கொடுக்கிறார். நீங்க பாருங்க, முதல் வாசகம் எவ்வளவு அழகா, நீங்க கவனிச்சீங்களா தெரியல, ரொம்ப அழகான பகுதி. முதல் வாசகம் என்ன? சீடர்கள் அப்போஸ்தலர் படிக்காதவங்க, அன்எஜுகேட்டட் இல்லையா, படிக்காதவங்க, மொழி தெரியாது, பண்பாடு தெரியாது. ஆனால் என்ன நடக்கிறது? ஆவியானவருடைய அபிஷேகம் நிரப்பப்படுகின்ற போது பல்வேறு மொழிகளில் பேசுகிறார்கள். அங்கிருந்து பல்வேறு நாட்டிலிருந்து, பல்வேறு ஊர்களிலிருந்து பல மொழி பேசுபவர்கள் வருகிறார்கள். அவர்கள் மொழிகளில் பேசுகிறார்கள். That is a power of the Spirit. That is a magical power of the Spirit. That is a magnetic power of the Holy Spirit. ஆகவே அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவர் சக்தியை, ஆற்றலை, பலத்தை, வலிமையை, வாழ்வை தரக்கூடியவர். ஆக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு அதுதான். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் நாம் எப்பொழுதெல்லாம் விழுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் புரளுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் புலம்புகிறோமோ, எப்பொழுதெல்லாம் முணுமுணுக்கிறோமோ, என்னடா வாழ்க்கை என்று நாம் நிந்திக் கொள்கிறோம். அப்பொழுதெல்லாம் மீண்டும் மீண்டுமாக ஆவியானவரிடம் நாம் ஜெபிக்கின்ற பொழுது, ஆவியானவரிடம் கேட்கின்ற பொழுது புதிய ஆற்றலை, புதிய சக்தியை, புதிய பலத்தை, புதிய ஆசிரை தூய ஆவியானவர் வழங்குகிறார். நான்காவது, இயேசுவுக்கு சான்று பகர கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆக அன்புக்குரிய, you and me are called to be as a witnessing Christians. நீங்களும் நானும் இயேசுவுக்கு சாட்சியாக ஆவியானவருடைய ஆற்றல், தூய ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மை வழிநடத்துகின்ற போது இயேசுவுக்கு நாம் சான்று பகருவோம். வாழ்வால், சொல்லால், செயலால், ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஒரு குடும்பத்தாராய் சான்று பகரக்கூடிய you and me has to be the witness for Christ. இயேசுவுக்காக நாம் சான்று பகரக்கூடிய மனிதர்களாக தூய ஆவியானவர் வழி நடத்துவார். 4 விஷயங்கள் சொன்னேன். ஒன்று, ஆவியானவர் நமக்கு திடம் அளிக்கிறார். 2, ஆவியானவர் நமக்கு உண்மைக்கு வழி நடத்துகிறார். 3வது, தூய ஆவியானவர் சக்தியை பொழிகிறார். 4வது, இயேசுவுக்கு சான்று பகருகிறார். இறுதியாக, ஆகவே நாம் தூய ஆவியானவருடைய இயல்பை அணிந்து கொண்டு வாழ வேண்டும். இன்றைய நாளுடைய 2ஆம் வாசகம், ஊனியல்பை களைந்து விடுங்கள், தூய ஆவியின் இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அது என்ன ஊனி இயல்பு? அது என்ன தூய ஆவியினுடைய இயல்பு? கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வார்த்தை ரொம்ப அழகா சொல்கிறது. ஊனியல்பு என்றால் என்ன? ஊனியல்பு உடலால் இல்லையா, ஊனியல்பை களைந்து விடுகிறது. அது என்ன ஊனியல்பு? பட்டியலிடுகிறது. கலாத்தியர்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19. என்னென்னது? பரத்தமை,
கெட்ட நடத்தை, காமவெறி அல்லது பகைமை, சண்டை, சச்சரவு, கட்சி மனப்பான்மை, பிரிவு, பிளவுகள், பில்லி, சூனியங்கள், களியாட்டம், குடிவெறி, அழுக்காறு இவையெல்லாம் ஊனி இயல்புகள். ஆக ஊனி இயல்பை களைந்து விடுங்கள், தூய ஆவியினுடைய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அப்ப தூய ஆவியுடைய இயல்பு, what is the nature of the Holy Spirit? கலாத்தியர் எழுதிய புத்தகம் 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 22. தூய ஆவியுடைய கனிகள் நமது வாழ்வாகட்டும். அது என்ன? அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, நன்னயம், கனிவு, தன்னடக்கம். இந்த நாளுடைய அழகான கலாத்தியர்க புத்தகம் சொல்லுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, தூய ஆவியுடைய இயல்பை, தூய ஆவியுடைய கனிகளை, தூய ஆவியானுடைய கொடைகளை நாம் அணிந்து கொண்டு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு, குடும்ப வாழ்வு பிராக்டிக்கலா பிகம் பிராக்டிக்கலா நம்ம சொல்லுவோமே. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு அல்லது நம்முடைய குடும்ப வாழ்வு, பரபரப்பான உலகம், பதற்றம் நிறைந்த சூழ்நிலை, சவால்கள் எக்கச்சக்கம், சறுக்கல்கள் ஏராளம், சரிவுகள் நிறைய இல்லையா, சந்தேகங்கள் ஏராளம். குடும்ப வாழ்க்கை வாழ்வது மிகப்பெரிய ஒரு சிக்கல். இன்றைய நாளுடைய மிகப்பெரிய அசூரமான தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஆக நாம் விழுகிறோம், சோர்வடைகிறோம், கவலைப்படுகின்றோம், ஏழாம் வாழ்க்கை என்று புலம்புகிறோம். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு கொடுத்த அற்புதமான கொடை தூய ஆவியானவர். ஆக when you get up from the bed, let's all submit the prayers to the Holy Spirit. When you walk, when you talk, when you jump, when you go for work, when you prepare your kitchen work, when you go for the professional work, pray to the Holy Spirit. தூய ஆவியானவரிடம் சொல்லிவிட்டு நாள்தோறும் வேலைகளை நாம் தொடங்குவோம். ஆவியானுடைய கனிகள், கொடைகள் நிரப்பப்பட நாள்தோறும் நம்முடைய வாழ்வு மகிழ்ச்சியாக, மனநிறைவு தருகின்ற வாழ்வாக அமைய ஆவியானவருடைய அருளும் ஆசீர்வாதம் நம்மை நிரப்பட்டு தூய ஆவியானவரிடம் ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். தூய ஆவியானவரிடம் கேட்க பழகிக் கொள்ளுங்கள். நாள்தோறும் ஒரு குடும்பமாய் பெற்றோர ஆவியானவரை எங்களை வழி நடத்தும், திருவுளத்தின்படி வழி நடத்தும் என்று சொல்லி ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் நம் ஒவ்வொருவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நிற்போம், பாடலை பாடுவோம். வானம் திறந்து வெண்புறா போல இறங்குகின்ற தூய ஆவியான அந்த பாடலை நாம் ஒரு முறை பாடி நம்ம எல்லோரும் திருப்பலியினுடைய ஆசீர்வாதத்தில் நாம் பங்கெடுப்போம். கரங்களை தட்டி நம்ம எல்லோரும் இன்னைக்கு ஆவியானுடைய அபிஷேக விழா ஆக நம்ம எல்லோரும் கரங்களை தட்டி புது திராவை பிறந்த நாள், சக்தியும் ஆற்றலும் புது பிறப்பும் தரக்கூடிய இந்த நாளில் வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் என்று வல்லமை எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தாரும் என்று சொல்லி பாடுவோம். நல்ல சத்தமாக, நல்ல உற்சாகத்தோடு, ஊக்கத்தோடு ஆண்டவர் சன்னிதானத்தில் கடவுள் கொடுத்த கரங்கள், கடவுள் கொடுத்த உடல் உறுப்புகள், கடவுள் கொடுத்த குடும்ப வாழ்வு, கடவுள் கொடுத்த திருமண வாழ்வு, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமிக்க வாழ்வு ஆண்டவரை புகழ்ந்து ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானுடைய ஆற்றல், ஆவியானவருடைய சக்தி அமைப்புடைய பட நம்மை தோழி என்றும் நடக்கணும் என்று ஆண்டவர் மறுபடியும் நாம் பிறக்க வேண்டும், மறு ரூபமாக மாற வேண்டும். ஒவ்வொரு திருப்பலையும் மீண்டும் மீண்டுமாக நாம் பிறக்கின்றோம். தூய ஆவியானவர் நம் குடும்பங்களை, தூய ஆவியானவர் நம்முடைய திருமண வாழ்வை, தூய ஆவியானவர் அவருடைய கனிகளால் குறைகளை நிரப்புகிறார். மீண்டுமாக நம்மை பிறப்பித்த ஆண்டவருடைய அருள் ஆசி நிரப்ப நாம் ஜெபிப்போம், பாடுவோம். நானே
நம்முடைய குடும்ப வாழ்க்கை வரங்களால் கடவுள் நிரப்பப்பட, தூயாமுடைய மரங்களும் கனிகளும் கொடைகளால் நிரப்பப்பட நம்பிக்கையோடு பாடுங்கள். அவருடைய வல்லமையால் நாம் நிரப்பப்பட பல பேர் நம் மத்திய கஷ்டங்களோட, வேதனைகளோட, வருத்தங்களோட, விரக்தியோட, ஏமாற்றத்தோட பல நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்னடா வாழ்க்கை என்று நாம் நிந்தை கொண்டு புறம்பு கொண்டு முணுமுணுக்கக்கூடிய காலச்சூழலில் மீண்டும் 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 மீண்டுமாக தூயாவுடைய வரங்கள் வல்லமையால் நம்மை பொழியப்பட நம்பிக்கையோடு பாடுவோம், சுமிப்போம். வல்லமையால் நாம் நிரப்பப்பட நம் குடும்ப திருமண வாழ்வெல்லாம் தூயாவின் ஆசீர்வதிக்கப்பட தொடர்ந்து நாம் திருப்பலியில் பங்கெடுப்போம். விசுவாச பிரமாணத்தை நாம் பாடி அறிக்கையிட்டு நாம் ஜெபிப்போம். ஆவியின் வல்லமையால்
நாளில் அவருடைய கனிகளையும் கொடைகளையும் கேட்போம். சில பல பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் இந்த நாளில் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். உங்கள் அனைவருடைய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் உமது ஆவியால் வழிநடத்தி எம் திரு அவையில் முன்னெடுக்கும் புதிய சிந்தனைகள், புதிய ஆற்றல்கள் ஆகிய அனைத்தும் உம்மால் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் அனைத்து தலைவர்களையும் பாதம் வைக்கிறோம். இன்றைய சூழலில் போர் பதற்றம், வன்முறை, இணைவெறி, மதத்தின் பெயரால் நடைபெறும் மனித மீறல்கள் இவற்றை களைந்து அமைதியான சூழலில் எல்லோரும் எல்லாம் பெற வாழ உமது அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றலின் ஊற்றே எம் இறைவா, இப்புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் என் பங்கு சிறுவர், சிறுமியர், இளையோர் ஆகிய அனைவரும் கல்வியின் மேன்மையை உணர்ந்து தங்கள் மேலான கவனத்தை செலுத்தி சிறந்து விளங்க தூய ஆவியை பொழிந்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயற்கையின் பரம்பொருளே எம் இறைவா, இன்று உலகில் ஏற்படும் பருவநிலை மாற்றங்கள், அதனால் ஏற்படும் வெப்பத்தின் தாக்கம், வறட்சி, குடிநீர் பற்றாக்குறை, மழையின்மை இவற்றிலிருந்து அனைத்து உயிரினங்களையும் பாதுகாத்து இயற்கைக்கு எதிராக செயல்படும் எங்களின் தவறான போக்கை மாற்றி இயற்கை இறைவனின் கை வேலைப்பாடு என்று உணர்ந்து பாதுகாத்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பொது தேவைகளோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை வைப்போம். ஆவியானவர் நம்ம எல்லோரும் ஆசீர்வதிக்க. நிச்சயமாக அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பலம் துணையாளர் தூய ஆவியானவர் நம் குடும்பங்களையும் நம் தனிப்பட்ட வாழ்வெல்லாம் அவருடைய வலுவால், அவருடைய உடனிருப்பால், உண்மையின் வெளிப்பாட்டால், சான்று பகரக்கூடிய வாழ்வால், தூய ஆவியுடைய கனிகளாலும் கொடைகளாலும் இறைவன் நம்மை வழிநடத்த நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆவியானவர் வழியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல் பாடுங்கள்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஆண்டவன் சன்னிதானத்தில் தூய ஆவியாருடைய பெருவிழா நாளில் அவர் தரக்கூடிய கொடைகளையும் கனிகளையும் பெற்றுக்கொண்டு நம்முடைய திருமண குடும்ப துறவர வாழ்வெல்லாம் வழிநடத்திட கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவி உங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் வாக்குறுதிக்கு ஏற்ப தூயாவியார் இப்பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவரை எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்கள் மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் இல்லை எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாஸ்கா மறைபொருளை நிறைவுரை செய்கின்ற ஒரே திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பெறான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த தூய ஆவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலேயே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கை செய்தராக பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். வானக தூதர்களோடு இணைந்து புகழ்ந்து உரை குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. எல்லோரும் அருளோடும் ஆசீர்வாதத்தோடு நம் வீடுகளுக்கு செல்ல தூய ஆவியானவர் நம்ம எல்லாரும் நிரப்பி ஆண்டவருடைய அருள் ஆசிரியை பெறச் செய்து அவருடைய கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்ப நம்பிக்கையோடு நாம் வேண்டுவோம். ஆண்டவரை நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அடிச்செலுத்தி பெற்று தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடைய வண்ணமேரவரும் அருளியக்கும் எண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தமது சீடர்களுக்கு அளித்தவர் அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இறைவன் நினைவாக
நம்பிக்கையும் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்ட எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் திருப்பலியில் நினைவு கூறுகின்ற பிள்ளைகளின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மாசில்லா குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்தரி கிறிஸ்தல ஆன்மாக்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிவுகள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கண்ணை தாயின புனித மரியம், உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். வழியாக இவரோடு வர எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றைக்குள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. நமக்கு திடத்தையும் உண்மையும் வலுவையும் கொடுக்கிறார். இயேசுவுக்கு சான்று பகழ் ஆவியின் இயல்பினால் நாம் வழிநடத்தப்பட கரங்கள் விரித்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து நாம் சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்புமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்பதை திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்து எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இயேசுவின் பிறப்பிலும் சரி, திரு அவையின் பிறப்பிலும் சரி, உலக பிறப்பிலும் சரி, தேர்ந்தெடுக்கப்பட்ட இனத்தின் பிறப்பிலும் சரி, எல்லா பிறப்புகளிலும் மையமாக ஒற்றுமையின் அடையாளமாக ஒருங்கிணைக்கும் பணியை செய்த தூய ஆவியானவர் இயேசு ஆண்டவரை வழிநடத்த எனக்கு பின் துணையாளர் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களை உண்மைக்கு வழி நடத்துவார் என்று சொன்ன அதே ஆண்டவர் தான் எப்போதும் நம்முடைய வாழ்வின் மையமாக ஆவியானவருடைய அருளால் ஆற்றலமை வழிநடத்த தேடி வரக்கூடிய தெய்வத்தின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
என்னை தூய்மையும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும் அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் வீண்டிட வண்ணமா என்னை கட்டிடும் ஒரு சத்ருவிடம் என்னை காத்திடும் மரண வேளையில் என்னை கூப்பிடும் பாரகவியல்விடம் உம்மை வாழ்த்தவே வருகவின் அன்போடு என்னை ஈவிடும் வருகவின் அன்போடு என்னை ஈவிடும். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழிய செய்கின்ற பிறரன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்க செய்வதாக. ஆமென். புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கி நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்திருக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திரு தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமென். இயேசுவல் பிரியமுள்ள பாசத்துக்குரிய இறை மக்களே, ரொம்ப அழகாக ஒவ்வொரு வாரமும் 6ஆம் வாரம் என்று மகிழ்வோடு மனநிறைவோடு உங்களை அழைப்பதிலும் வழி அனுப்புவதில் மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் வீடுகளிலிருந்து புறப்பட்டு வருகின்ற பொழுது பல்வேறு சூழல்களோடு பல்வேறு மனநிலைகளில் நீங்கள் வரலாம். ஏனென்றால் குடும்பச் சூழல், வேலை சூழல், வேலை பளு, குழந்தைகளை குறித்த எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், மனைவியை கணவனை குறித்து, உடல் நோயை குறித்து, மன நோயை குறித்து பல்வேறு விதமான ஏன்னா உங்கள் முகத்தை நான் பார்த்து கொண்டே இப்படி வருகின்ற பொழுது நீங்கள் கேட்டுக்குள்ளாக உள்ளே நுழைகின்ற பொழுது பல்வேறு விதங்களில் நாம் இருக்கலாம். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தங்கள், இயல்புகள். ஆனால் ஆலயத்திற்கு வந்து ஆண்டவனோடு இருந்து கடவுளோடு அந்த ஒரு உறவு, அந்த சந்திப்பு, அந்த ஆற்றல், அந்த பலம், அந்த ஒரு விதமான ஒரு இனம் புரியாத அந்த ஊடுருவல் இயேசுவோட நாம் என்கின்ற போது அது மிகப்பெரிய பலமாய், மிகப்பெரிய அபாரமான சக்தியாய், ஒரு நிறைவாக, சந்தோஷமாக, நிம்மதியாக மாறுகிறது. ஆகவே இந்த அற்புதமான இறை அனுபவத்திற்கு எப்பொழுதும் வாருங்கள் 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 என்று ஒரு அன்போடு அழைக்கின்ற இன்றைய நாளில் தூய ஆவியானுடைய பெருவிழாவுடைய வாழ்த்துக்கள். கடவுளை எழுப்பி கடவுளுக்கு நாம் நன்றியும் மகிமையும் நாம் செலுத்துவோம். அன்புக்குள்ளே அடுத்தடுத்து பாருங்கள், விழாக்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு அழகாக கத்தோலிக்க திருவை நம்மை அழைக்கிறது, பண்படுத்துகிறது, நம்மை உருவாக்குகிறது. பாருங்கள், வருகின்ற போன வாரம் என்ன திருவிழா? ஆண்டவருடைய விண்ணேற். இன்றைக்கு தூய ஆவி. வருகின்ற ஞாயிறு மூவர் இறைவனுடைய விழா, ஹோலி ட்ரினிட்டி சண்டே. ஆக அடுத்து ஆண்டவருடைய இயேசுடைய திருவுடல் திறத்த பெருவிழா. அடுத்து இயேசு ஆண்டவருடைய திருதி ஆண்டவருடைய விழா. பாருங்கள் எவ்வளவு அழகாக விழாக்கள் இன்னும் கூடுதலாக நம்மை மகிழ்ச்சியோடு கடவுளோடு மகிழ்வோடு இருக்க. நம் வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கும். கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், புலம்புகள் இருக்கும், கடினங்கள் இருக்கும், சவால்கள் இருந்தால் சவால்கள் மத்தியில் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படிதான் என்பதுதான் ஆண்டவன் சந்நிதி. மனசுக்கு நிம்மதி. தொடர்ந்து வாருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குள்ளே இந்த நாளில் இந்த திருப்பலியை சிறப்பித்தவர்கள் புனித ஜான் பால் அன்பைத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் இணைந்து சேர்ந்து தயாரித்து சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு கரவலை எழுப்பி நன்றிகளை வாழ்த்துக்களாக தெரிவிப்போம். அன்பிய பொறுப்பாளர்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டுமாக உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் கிடைக்கும் அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய குடும்பங்கள் சிறப்பாக செய்யுங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை புனித தோமையார் அன்பைத்தை சார்ந்தவர்கள் சிறப்பிப்பார்கள். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் நாளைக்கு திங்கட்கிழமை மரியாள் திரு அவையின் அன்னை, மதர் ஆஃப் த சர்ச் என்று நாளைக்கு நாம் நினைவு கூறுகின்றோம். புதன்கிழமை புனித பர்னபா திருத்தூதருடைய நினைவு. வருகின்ற வெள்ளிக்கிழமை பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய திருவிழா. கடந்த வார ஞாயிறு காணிக்கை
83,838 உங்கள் பங்களிப்புக்கு மிகுந்த மகிழ்ச்சி. சில அறிவிப்புகளை மட்டும் வழங்குகிறேன். ஒன்று, இன்று நம்முடைய பங்கு என்பதில் முதலில் நம்முடைய சென்னை மைய உயர் மறை மாவட்ட 5 திருத்தொண்டர்கள் திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதில் நம்முடைய பங்கிலிருந்து ஒருவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அது மகிழ்ச்சி தான். ஆக நமக்கு ஒரு பெருமையும் கூட. உங்களுக்கு தெரியும், திருத்தொண்டர் ஆகாஷ் அமைதியாக இருப்பார், பொறுமையாகவே இருப்பார். பல பேருக்கு அவரை தெரிவதும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் கடவுள் அவரை அழைத்திருக்கிறார். ஆகவே அப்பா அம்மாவுடைய ஜெப வழிநடத்தல். ஆகவே காலையில் முதல் திருப்பலிக்கு வந்தார்கள். இன்றைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு நம்முடைய பேராயர் அவர்கள் 5 பேரை நம்முடைய மறை மாவட்டத்திற்காக திருநிலைப்படுத்துகிறார். ஆகவே திருத்தொண்டர் ஆகாஷ் இன்றைக்கு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு வருகின்ற செவ்வாய் 10ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு தன்னுடைய முதல் நன்றி திருப்பலியை நம்முடைய பங்கு நிறைவேற்றுகின்றார். ஆக முடிந்தவர்கள் வாருங்கள் என்பதை அன்போடு உங்களுக்கு அழைப்பை கொடுக்கின்றேன். நாம் எல்லோரும் சேர்ந்து புதிய குருவினுடைய முதல் நன்றி திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம் என்பதை அன்போடு அவர்கள் வருகின்ற பொழுது அன்றைக்கு நாம் கௌரவப்படுத்துவோம். ஆகையால் அவர்களை நாம் வாழ்த்துவோம். இன்றைக்கு கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்தி புதிய குரு நம்முடைய பங்கிலிருந்து உருவாவதால் கடவுளுக்கு நன்றியும் மகிமை கடவுளை எழுப்பி நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் தெரிவிப்போம். அடுத்ததாக அன்புக்கு நம்முடைய சிற்றாலயம் புனித அந்தோனிய ஆலய திருவிழா சென்று கொண்டிருக்கிறது. இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை திருப்பலி இருக்கும். அதைத் தொடர்ந்து திருப்பலிகள் 11, 12, 13, 12ஆம் தேதி நற்கருணை பெருவிழா, 13ஆம் தேதி புனித அந்தோனியுடைய திருவிழா தேர் திருப்பலியானது நடைபெறும். 10, 11, 12ஆம் வகுப்பில் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள் அந்த ஜெராக்ஸ் காப்பியை கொடுத்து விடுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறகு அன்புக்குரியவர்களே, மாலை நேர பள்ளி மீண்டுமாக இந்த வருஷம் நாம் தொடங்குகின்றோம் 3 இடங்களில். ஆகவே ஏறக்குறைய 150 பிள்ளைகள், குறைந்தபட்சம் 200-250 பிள்ளைகளுக்கு இலவசமாக நம் பங்கு சார்பாக கல்வி கொடுக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து வேண்டுங்கள், அவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யலாம். பிறகு கரஸ்மேட்டிக் ப்ரேயர் குரூப், இளைஞர்களுக்கான ஒரு ஆங்கிலத்தில் கரஸ்மேட்டிக் ப்ரேயர் மீட்டிங் எப்போதும் நடைபெறுகிறது. 14ஆம் தேதி இன்றைக்கு இந்த வார சனிக்கிழமை 5:30 மணி 7:30 மணி வரை கலந்து கொள்ள உங்கள் பிள்ளைகளை அனுப்பலாம். பிள்ளைகள் சேரவும் முயற்சிகள் எடுக்கலாம். 13ஆம் தேதி பாத்திமானுடைய நாள் இந்த மாதம் இருக்காது. ஏனென்றால் அன்றைக்கு அதோடைய திருவிழா என்பதால் இந்த மாதம். அதற்கு பதிலாக 10ஆம் தேதியே திருத்தொண்டர் அவருடைய புதிய குருவினுடைய திருநிலைப்பாட்டு அந்த முதல் திருப்பலியின் பொழுது அந்த சேரிட்டி ஆக்ட் நாம் வழங்குகின்றோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் வின்சென்ட் பால் தங்களுடைய ஏழை எளியவர்களுக்காக 2வது காணிக்கை இந்த மாதத்தில் எடுக்கிறார்கள். அன்புக்குள்ளே இந்த நேரத்தில் நம்முடைய பங்கிலிருந்து 2 தம்பதிகள் தங்களுடைய வெள்ளி விழாவை சிறப்பிக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. ஒன்று, திருவாளர் அருண் அவருடைய துணைவியார் மெல்லின் ஆகிய முன்பாக அன்போடு அழைக்கின்றேன். அருண் நம்முடைய கொயரில் இருக்கின்றார். பல ஆண்டுகளாக நம்முடைய பாடப்பிலிருந்து நமக்கு பணிபுரிகின்றார். நம்முடைய பங்கு பேரவினை ஈசி மெம்பராகவும் இருக்கின்றார். பொறுமையாக கடின உழைப்பு, நல்ல பக்தி, அதே போல மெல்லின் பொறுமையும் பாசமும் நிறைந்த நல்ல துணைவியார், 2 பெண் குழந்தைகள். ஆக மிகுந்த மகிழ்ச்சி தம்பதியரை நம்முடைய பங்கில் பெற்றிருப்பது. ஆக தங்களுடைய திருமண வாழ்வில் வெள்ளி விழா கொண்டாடுவதால் பங்கின் சார்பாக தம்பதிகளை நாம் கரவொலி எழுப்பி அவர்களை அன்போடு திருமண வாழ்த்துக்களை சொல்லி வாழ்த்துவோம். நீடோழி காலம் வெள்ளி விழா தாண்டி பொன் விழா, பொன் விழா தாண்டி வைர விழா காணுங்கள். அற்புதமான உங்கள் வாழ்வு செல்லட்டும் என்று பங்கு சார்பாக அன்போடு உங்களை வாழ்த்துகின்றோம். திருமண வாழ்வில் 25 ஆண்டுகள் திரு அருண், திருமதி மெல்லி, ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. கடவுள் தம் திருமுகத்தை உங்கள் மீது ஒளிரச் செய்து உங்கள் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அருள்வாராக. வாழ்த்துக்களும் ஜெபங்களும் அன்னையின் அரவணைப்பில் பங்கு தந்தை பங்கு மக்கள் கடவுளை எழுப்பி ஒரு வாழ்த்து. இன்னொரு தம்பதி ஜோசப் மனோகரன். எங்கே இருக்கீங்க? ஜோசப் மனோகரன், ஜோஸ்பின் ஆன்டோ மனோ இருக்கீங்களா? ஓகே, பேர் கொடுத்துருக்கிறாங்க. அவர்கள் வருகின்ற போது அவர்களை வாழ்த்துவோம். மீண்டும் மறுமுறை அன்புக்குள்ளே உங்களுக்கு மீண்டுமாக வாழ்த்துக்கள். பாடவர் குழுவினருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் எப்பொழுதும் நம்முடைய பங்குக்காக பாடக்கூடியவர்கள் கரவொலி எழுப்பி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம்.
அதே போல் நம்முடைய மறைக்கல்வி வகுப்புகள் மிக முக்கியமானது. இன்றைய நாளிலிருந்து மறைக்கல்வி வகுப்பை நாம் தொடங்கி அன்புக்குள்ள ரொம்ப முக்கியமானது. பிள்ளைகள் நாம் எல்லாம் பெரியவர்கள் எப்படியோ நம்முடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். பல பேர் நாம் ஊர்களிலிருந்து வந்து இங்கே சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பெற்ற பக்தி வேறு, நாம் பெற்ற அனுபவம் வேறு, நமக்கு கிடைத்த விஷயங்கள் வேறு. இன்றைய தலைமுறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைய நாளுடைய தலைமுறைக்கு மறைக்கல்வி நாம் சொல்லிக் கொடுத்து ஆக வேண்டும். ஆகவே உங்களுடைய பிள்ளைகள், பேரக்குழந்தைகள், தெரிந்தவர்கள் எல்லாரையும் மறைக்கல்வி வகுப்புக்கு தயவு செய்து அனுப்புங்கள். அது கூடுதலாக 2-3 ஆண்டுகள் நாம் அதை சிறப்பாக செய்ய வேண்டும். எனக்கு ஆசை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவர்கள் வழி நடத்துவது ஒரு பக்கம் என்றால், குழந்தைகளை வழி நடத்துவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆக ஒவ்வொரு மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை அங்கு நான் திருப்பலி வைத்து நானே மறைக்கல்வி வகுப்பை நடத்த வேண்டும் என்ற எல்லாரையும் வைத்துக்கொண்டு மறைக்கல்வி வகுப்பை நடத்த ஆசைப்படுகின்றேன். பிள்ளைகளோடு பங்கு தந்தையினுடைய அந்த உறவு பயணம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். பிள்ளைகள் எல்லாரையும் மறைக்கல்வி ஆங்கில வழியோ அல்லது தமிழ் வழியோ எதுவாக இருந்தாலும் படிக்க வைங்கள். வீடுகளில், குடும்பங்களில் குடும்ப ஜபமாலை சொல்லுங்கள், குடும்ப ஜபத்தை சொல்லுங்கள். The prayer, the family prays together, stays together என்று சொல்வார்கள். கூடி ஜபிக்கின்ற குடும்பம் கோடி நன்மை பெறும். ஆகவே பிள்ளைகளுக்காக ஜபங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து வளருங்கள், வாழ்த்துங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். God bless you. எழுந்து நிற்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. விண்ணக கொடைகளும் அது திறவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளையும் மேல் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூயாவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவினால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உயர்த்தி அன்னையை நாம் வாழ்த்தி அன்னையிடத்தில் ஒப்பு கொடுத்து தூய ஆவியானுடைய அபிஷேகத்தாலும் கனிகளாலும் கொடைகளாலும் நிரப்பப்பட இந்த வாரம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய வேலைகள் எல்லாம் அன்னை ஆசீர்வதிக்க, நம்முடைய பயணங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க, நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளை ஆசீர்வதிக்க, நம் குடும்ப வேலைகள், நம்முடைய சமூக வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க, பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய தேவையான அருள் ஆசிரியை கொடுக்க, மா தாயே உம்முடைய மக்களாக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக குழுமி இந்த இடத்தில் நாங்கள் செபித்து இதோ நாங்கள் இந்த வாரம் முழுவதும் தொடங்கக்கூடிய வேலைகள் எல்லாம் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இருந்து பயணம் செய்வீராக. செல்லுகின்ற பாதைகள், செல்லுகின்ற பயணங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள், எங்களுடைய ஜெப வாழ்வு எல்லாவற்றையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆமென். கரங்களை எல்லோரும் உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவின் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய அருளையும் தெய்வத்தாயினுடைய ஆசையும் தூயாவியாவுடைய பெருவிழாவில் பெற்று நம் குடும்பம் இயேசுவின் குடும்பமாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமை முதல் நன்றி திருப்பலி 1500-200 பேருக்கு உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முடிந்தவர்கள் புதிய குருவின் திருப்பலியில் கலந்து கொள்ள அன்போடு அழைக்க. செவ்வாய்க்கிழமை 5:30 மணிக்கு புதிய குருவின் முதல் நன்றி திருப்பலி.
சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உந்தன் பக்தர் உள்ளத்தில் போற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.